இன்னைக்கு நம்மளை நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு 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 நினைவுக்கு நேராக நம்ம வாழணும். நமக்காய் ரத்தம் செஞ்சிருக்கிறார் கர்த்தர். நமக்கு உலகத்தில் பல பிரச்சனைகள் இருக்கு. நம்ம சில நேரங்கள் நம்மளால உண்மையை ஆராதிக்க முடியல, துதிக்க முடியல. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எதை யோசிக்காட்டாலும் அவர் நமக்காய் செஞ்ச ரத்தத்தை அந்த மாடுகளை நினைத்த மனுஷனும் கர்த்தரை ஆராதிக்கணும். அப்போ மூணாவது, நாங்கள் ஒழுங்கா பலி செலுத்துவோம். பழைய பாட்டில் ஆடு மாடு கோழி எல்லாம் பலி செலுத்தினாங்க. ஆனால் புதிய பாட்டில் நம்ம அப்படி பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நீங்களும் நான் இன்னைக்கு புதிய பாட்டில் விசுவாசம் நம்ம என்ன பலி செலுத்தணும்? நம்ம இருதயத்தை கொடுக்கணும். ஒரு 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 இந்து மனிதன், ஒரு மாறி பையன், கிறிஸ்தவ பையன் வந்து கேட்டாராம், ஏசு எங்கடா இருக்காரு? அவன் சொன்னான், ஏசு எங்கேயும் இல்லை, இங்கே இருக்கிறார் அப்படின்னு. அப்போ நம்ம இருதயத்தை கொடுக்கணும். நம்ம இருதயத்தை கத்தற்காய் கொடுக்கணும். முதல்ல அதான் கேட்காரு. நீங்க கொடுக்குற காணிக்கை அதெல்லாம் அவரு பிரியமா இருப்பேன்னு சொல்லல. முதல்ல நம்ம இருதயத்தை கொடுக்கணும், அப்புறம் காணிக்கை கொடுக்கணும். காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லல. அப்போ இங்கே இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கத்தரை உண்மையா ஆராதிக்கணும். நாலாவது, அவங்க என்ன கமிட்மெண்ட் பண்றாங்கன்னா, முதற் பலன்களை கொடுப்போம். பழைய பாட்டில் முதற் பலன்லாம் கத்தருக்குன்னு சொல்லி அந்த யாத்திராகமத்தில் அவர் உடன்படிக்கை பண்றாங்க. கர்த்தர் சொல்றார் நியாயப்பிரமாணத்துல, உங்க முதற் பலன்லாம் யாருக்கு? கத்தருக்கு. அப்ப நீங்களும் நானும் முதற் பலன்களை, நம்முடைய வாழ்க்கை முதற் பலன் நம்ம தான். அதான் ஷார்ட்டா சொல்லப்படா, முதற் பலன்னா நீங்களும் நானும் தான். அதான் புதிய பாட்டு முதற் பலன். பழைய பாட்டு முதற் பலன் வேற. அவங்களுக்கு நிறைய ஆடுக்கும் முதலாட ஆலயத்துக்கு கொடுத்துருவாங்க, நிறைய மாடு இருக்கும், நிறைய புறா இருக்கும், கோழி இருக்கும். முதல்ல ஆண்டுக்கு கொடுத்துருவாங்க. இப்ப நீங்களும் நான் எந்த இருக்கு? ஆடு இல்லை, கோழி இல்லை, வீட்டில் ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டிலே ஒன்றும் இல்லை, நம்ம தான் இருக்கோம். இப்ப நம்ம தான் முதற் பலன். நம்மளை கத்தருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். முட்டையெல்லாம் கொடுக்கல கத்தருக்காங்க. அப்புறம் ஐந்தாவது, தசம பாகம் காணிக்கை. நீங்க 10:37 வாசிக்க. 10:37 நீங்க 10:37 வாசிக்க. நாங்கள் எங்கள் செய்தமாகும் முதற் பாகத்தையும் எங்கள் படைப்புகளையும் சகல மடங்களில் முந்தின பலனாகிய திராட்சைப்பழ ரசத்தையும் எண்ணெயையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் வைக்கும்படி ஆசாரியரிடத்துக்கும் எங்கள் நிலப்பயிர்களில் தசம பாகம் லேவியரிடத்துக்கும் கொண்டு வரவும், லேவியராகிய இவர்கள் எங்கள் வெள்ளாண்மையின் பட்டணங்களில் எல்லாம் தசம பாகம் சேர்க்கவும். போதும். இப்ப என்ன